சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் ஒரு ஆசிரியர். ஆக்சுவலாக +1 +2க்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு ஆசிரியர். வேதியியல் பாடம் எடுக்கிறேன். காலேஜில் லெக்சரர், சாரட்டக்கர் காலேஜில் ஃபிசிக்ஸ் லெக்சரர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய மனைவியும் நல்லா ஜெபிப்பாள். என்னுடைய மனைவி எல்லா காரியத்துக்காக எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருப்பாள். காலேஜில் அவள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு அநேகரை கர்த்தரிடத்துக்கு வழி நடத்தின ஒரு மகள். அவள் ஜெபிக்கிற வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னா ரொம்ப சாதுவாக, சரி அவள் ஜெபிக்கிறா, அதனால் நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் சந்தோஷமாக எல்லாமே ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுறோம். அதே மாதிரி தான் நானும் நினச்சேன். கொரோனா டைம் வந்துச்சு. அந்த டைமில் தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக கொண்டு புதைச்சாங்க. உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தோடனே என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. எப்படின்னா, இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது இது கடைசி காலம். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை தொய்ந்து போகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்குறீங்க. யார் வேணாலும் மரணத்துக்கு முந்தி கொள்ளலாம். யார் வேணாலும் மரணத்துக்கு, அதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னது உண்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால். இப்படி இருக்கும்போது கொரோனா கொஞ்சம் இந்த அலைகள்லாம் முடிஞ்சுது. முதல் அலை, 2வது அலை. இந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா, காலேஜில் நான் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் வெளிப்படையாக யாரும் கம்பல் பண்ணுற மாட்டோம் ஊசி போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டாஃபும் என்ன செஞ்சாங்க, அங்கே போனோடனே நீங்கள் என்ன செய்யணும், ஊசி போட்டால் தான் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படி. இப்படி ஒரு சூழ்நிலை வந்தோடனே நான் முதல்ல ஊசியை போட்டேன். ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். அவள் சாரட்டக்கர்னா கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் என்ன சூழ்நிலைன்னா, ஒரு நாளைக்கு பிரின்சிபல் பார்த்து சொல்லுது, நீங்கள் நாளைக்கு சைன் பண்ணணும்னா நினச்சணும், நீங்கள் சர்டிஃபிகேட்டோடு அந்த ஊசி போட்டதுக்குரிய சர்டிஃபிகேட்டோடு வந்தால் தான் உங்களை காலேஜுக்கு வரணும், இல்லைன்னா நீங்கள் வராதங்க, இன்னும் வரலைன்னா ஆப்சண்ட் ஆகிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதே சமயத்தில் ஒரு மாதம் கழித்து என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஒழுங்காயிருந்துச்சு. எனக்கு ஒரே மக தான். அவளுக்கு டிசம்பர் 29 கல்யாணம். என்னுடைய மனைவி 5ஆம் தேதி சிக்காயிடுறா. இந்த கொரோனா எனக்கெல்லாம் வந்துச்சு, நான் அவளுக்கு வரல, என் மகளுக்கும் வரல. கொரோனா நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அவங்க 2 பேருக்குமே கொரோனாவே வரல. அவங்க அது பாட்டுக்கு இருந்தாங்க. ஆனால் ஊசி போட்ட உடனே, ஊசி போடணும்னு சொன்ன உடனே போய் போட்டோம். ஒரு மாதத்தில் கல்யாணம் இருக்கிறது. 29 என்னுடைய மகளுக்கு கல்யாணம். அவளுக்கு 5ஆம் தேதி சிக்காகிறா. சிக்கானோடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. பண்ணுனா அவளுக்கு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜிலே இருக்கா. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி காலையில் என்னை கூப்பிட்றாங்க. டாக்டர் என்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நான் போகிறேன். போனோடனே உங்கள் மனைவி இறந்து போயிட்டாங்க. 8ஆம் தேதி ஒரே மாதத்தில் டிசம்பர் 8 அவள் மரித்து போகிறாள். 29 கல்யாணம். எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். என் வாழ்க்கை நொந்து போனது. இதுவரைக்கும் இருந்த சந்தோஷம்லாம் இழந்துட்டேன். இனி இந்த உலகத்தில் என்ன செய்கிறது? கொடுமையிலும் கொடுமை, தனிமை என்னை வாட்டியது. தனிமை. உங்களுக்கு தெரியும், எங்கள் ஸ்டூடெண்ட்டை நாங்கள் என்ன செய்வோம்னா, ரொம்ப வம்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறவன், படிக்க மாட்டான், ஆனால் நான் என்ன செய்வேன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பேன். வெளியில் உட்கார வச்சுருவேன். எந்த பையனோடையும் பேச விட மாட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது எவ்வளோ கொடுமைங்கிறத. வெளியில் உட்கார வச்சுருப்பேன். அவன் வெளியில் உட்காந்துருப்பான். இன்டர்வியூ பெல் அடித்து எல்லோரும் போகும்போது அவன் இருக்க தான் செய்யணும்.
என் ரூம் கூட்டி போயிடுவேன், அங்கே வச்சுக்கிடுவேன். எல்லோரும் வந்த பிறகு அவனை இன்டர்வல் அனுப்புவேன். சாப்பிடும்போதும் என்ன செய்வேன், எல்லா ஸ்டூடெண்ட்டோட என்ன செய்வேன், உட்கார விட மாட்டேன். அவனை தனியாக வச்சதில் அடுத்தாலும் வீட்டில் போய் ஆளை கூப்பிட்டு வந்துடுவான். அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரேன்னா இதான் வழி. 2 நாள் இருப்பான், 3 நாள் இருப்பான், பொறுமை இழந்துருவான். ஸ்கூலுக்கு வரமாட்டான். ஸ்கூலுக்கு வரணும்னு அவனுக்கு ஆசை இருந்தாலும் வர முடியாது. அவன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தால் தான். தனிமை எவ்வளோ கொடுமையானது. தனிமையாக நான் எவ்வளோ தவிச்சேன். கல்யாணத்தோடு நான் தனியாக நிற்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனை, என்னால் தாங்கவே முடியலை. நித்தம் அழுதான். என்னுடைய வாழ்க்கை அழுகையாக தான் ஓடிச்சு. அது வரைக்கும் நல்ல சந்தோஷமாக இருந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அப்படி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, வேதனை, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போகணும், நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு போகணுன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் மச்சினை 1 வருஷம் என் கூட இருந்தான். இதே மாதிரி தனிமை வாட்டக்கூடிய சூழ்நிலையில், தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்கீங்க. எனக்கு யாருமே ஆதரவு இல்லை. எங்கள் அப்பா ஆதரவு இல்லை, எங்கள் அம்மா ஆதரவு இல்லை. எனக்கு யார் உதவி வச்சுவா? அப்படி தனிமையில் வாடுறீங்களா? அப்படி தான் 38 வருஷமாக ஒரு மனுஷன் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். 38 வருஷம் மனுஷன் ரொம்ப வேதனையோடு இருந்தான். 38 வருஷம்னா அவனுக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்கும்? எவ்வளோ வயசு? குறைஞ்சது 50க்கு மேலே இருக்கணும். முதல்ல சின்ன குழந்தையாக இருக்கும், கொஞ்சம் வளர்ந்து ஓடுற சைஸில் அவனுக்கு நோய் இருந்திருந்ததுன்னா அப்படி இருக்கும். முதல்ல யார் இருந்திருப்பா கூட? ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் 38 வருஷம் எப்போ குளம் கலங்கும், எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் காத்திருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 38 வருஷம். எப்படி இருந்திருக்குன்னு பாரு, எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக வந்து என்ன செய்வான், நம்ம குளத்துக்குள்ளே இறக்கி விட்டுறேன்னு இருப்பான். கொஞ்சம் காலம் கடந்துட்டு இப்போ யார் வந்திருப்பா? பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து காத்து இருந்தாங்க. 38 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க? அவங்க வயசு தள்ளாடுற வயசு, யாரும் இல்லை. வாழ்க்கையில் தள்ளாடுகிறீர்களா? வாழ்க்கையில் தள்ளாடுகிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி, என் பிள்ளை கல்யாணம் சரியாக நடக்கலை, என் பிள்ளை எனக்கு வேலை கிடைக்கலை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, தொய்ந்து போயிருக்கிறீர்களா? இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து வருகிறார். இயேசு அந்த குளத்தை வரும்போது யாரை தான் தேடி போனார்? 38 வருஷமாய் தனிமையாய் இருக்கிற அவரை தான் தேடி போனார். எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள், தேவன் அவர்களை தேடி போகவில்லை. வேதத்தை நல்லாக பாருங்கள். அந்த ஒரு மனுஷனை தான் தேடி போனார். உன்னை இன்று தேடி வந்திருக்கிறார். உன்னை இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். தவித்து கொண்டிருக்கிற உன்னை தேடி வந்திருக்கிறார். இயேசு உன்னை அறிந்திருக்கிறார். நீ தனிமையில் இருக்கிறாய் என்று அறிந்து வந்திருக்கிறார். இயேசு உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறார். அம்மா ஐயா, இயேசு உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்று அவர் உங்களோடு கூட நடந்து வரப்போறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். நீ பிரயோஜனமற்றவன்னு சொல்றியா? எனக்கு உதவி செய்ய யார் இல்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை, அப்பா அம்மா இல்லை, எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு நினைக்கிறியா? உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஆலயத்துக்குள் வந்து இருக்கிறார். உன்னை நேசிக்கிறார். நானும் அதே போல தான் 1 வருடங்கள் உருண்டு போனது, தவித்தேன். ஒரே மாதத்தில் என்னுடைய மகளுடைய கல்யாணம், என்னுடைய ஒய்ஃபை நான் இழந்துட்டேன். தனிமரமாக இருந்தேன், கவலையோடு இப்படி இருந்தேன் வீட்டில். எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க.
என் வாழ்க்கை அப்படிதான் அப்படின்னு இருந்தேன். அப்படிப்பட்ட நாளில் நாங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அது பக்கத்தில் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவார், 5ஆவது தான் படிச்சிருக்கிறார். அவர் என்ன செஞ்சார், எல்லாத்தையும் ஆட்டோ இதெல்லாம் விட்டுட்டேன்னாரு. அண்ணே நீங்கள் என்ன செய்றிய? அக்கா இப்படி திடீர்னு இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் வீடு கட்டி வேறு இடத்துக்கு போயிட்டோம். அவர் காலையில் வாக்கிங் போகும்போது என்னை சந்தித்து பேசுகிறார். என்னன்னே செய்றிய? அக்கா எப்படி நல்லா இருப்பாங்க, எல்லாத்துட்டையும் அன்பாக பழகுவாங்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் அழுதேன் அவரை பார்த்து. என் முதுகை தட்டி கொடுத்தார். என்னோடய வயசு கம்மி தான் அவர். என் முதுகை தட்டி கொடுத்தார். தட்டி கொடுத்துட்டு, ஏண்ணே நான் ஆட்டோலாம் விற்றதுக்கு காரணம் சொல்கிறேனே, நான் ஆர்சியில் இருந்தவன், ஆண்டவர் என் கூட பேசினார். நான் ஆட்டோ விற்றுட்டேன், வேனை விற்றுட்டேன், எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போ ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னார். நான் என்னை பார்த்து பேசினார். ஏன்னா உங்களுக்கு இஷ்டம்னா நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு 3 சர்ச்சுக்கு நடத்துகிறேன், 3 சர்ச்சுக்கு போகிறேன். நீங்கள் அதுக்கு வேண்டாம், ஊழியத்துக்கு போவேன், புதன்கிழமை தோறும் போவேன், நீங்கள் என் கூட வாரீங்களா அப்படின்னார். ஏன்னா ஒரு தடவை வாங்க, உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னார். அப்போ எப்படி போறியன்னார். நாங்கள் பஸ் ஏறி போவோம் அப்படின்னார். எங்கள் கன்னியாகுமரி பக்கம். அப்போ நான் சொன்னேன், நான் பெட்ரோல் போட்டுறேன், போய் நம்ம கார்லேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கூட பெட்ரோல் போட்டு அப்படி போனோம். அங்கே போகும்போது ஆண்டவரை நான் பார்த்தேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். என்னை காட்டில எத்தனையோ பேர் அழுது புலம்புறதை நான் பார்த்தேன். ஒரு நேரம் உணவுக்கு கூட கஷ்டப்படுறவங்கள நான் பார்த்தேன். தகப்பன் குடிகாரன், கணவன் குடிகாரன், நான் வச்சிருக்கிற காசையும் பிடுங்கி குடிக்கிறாங்க. எப்பொழுது எனக்கு விடிவு வரும்? வியாதியோடு கஷ்டப்படுறவங்கள பார்த்தேன், அழுதுகிட்டே கிடக்கிறவங்க பெட்டில். இதெல்லாம் எனக்கு காட்டினார் ஆண்டவர், எனக்கு காட்டினார். 38 வருஷம் மனுஷனை பார்த்த மாதிரி என்ன தேடி வந்திருக்காரு. அன்னைக்கு தான் நான் புரிஞ்சு கொண்டேன். அன்னைக்கு தான் இயேசு நேசிக்கிறாருங்கிறத புரிஞ்சு கொண்டேன். அது வரைக்கும் சுகபோகமாயிருந்தேன். இவர்களை காட்டிலும் என்ன ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறார். உன்னை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அவன்கிட்ட அந்த 38 வருஷம் மனுஷன்கிட்ட ஆண்டவர் பேசும்போது என்ன கேட்டார் தெரியுமா? யோவான் 5 அதிகாரத்தில் இருக்காது. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். எப்படி? ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் பாரு, தண்ணி கலக்கும்போது என்னை யாரும் கொண்டு போக உலகத்தை பார்க்கான். இயேசு பக்கத்தில் இருக்காருமா, உன் பக்கத்தில் இருக்காரு, ஐயா உங்க பக்கத்தில் இருக்காருயா. உங்களை காட்டுறதுக்கு தான் என்ன அங்கே கொண்டு போனார். இப்பவும் உங்க பக்கத்தில் இருக்கார் இயேசு. இன்னைக்கு உங்களோட பேசும்படியாக வந்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள நிற்காரு. கண்ணீரோடு நிற்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், தவிக்கிற மக்களை பார்த்து. ஆனால் அவன் உலகத்தை பார்த்து சொல்கிறான். உலகத்தை அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டவரே நான் ஆரம்பிக்கான். ஆண்டவரை அவனுக்கு தெரியுது, ஆண்டவர் அவனுக்கு தெரியுது. ஆனால் அவன் ஜெபம் யார் மாதிரி இல்லை, யார் மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. நானும் என் ஆண்டவர் சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவில் இல்லாம தான் இருந்தேன். ஆண்டவர் உங்களையும் இதே மாதிரி தனிமையில் இருக்கியா, ரிட்டையர்ட் ஆகிட்டேன் எனக்கு யாராதுன்னு சொல்றியா? எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க சகோதரியே. உன் கண் திறக்கணும். நீ அவரை பாரு, அவரை பாரு, உலகத்தை பார்க்காத.
அவன் உலகத்தில் ஹெல்ப்புக்கு ஆள தேடுறான். எனக்கு இந்த என் சகோதரன் உதவி செய்ய மாட்டானா, எனக்கு அவங்க உதவி செஞ்சிட மாட்டாங்களா, அவங்க வசதியாக இருக்காங்களா, உதவி செஞ்சிட மாட்டாங்களா, கோர்ட்டு எனக்கு உதவி செஞ்சிடாதா? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு வாழ்க்கை நடந்துடாதா? நடக்கும். குழந்தை பிறக்காதா? பிறக்கும். வல்லமை உள்ளவர் இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வல்லமை உள்ளவர் உங்க பக்கத்தில் நிற்கிறார். நீங்க ஒருத்தர் வெறுமையா போல. வேலை கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். நீ அவரை பார், அவருக்கு ஆன்சர் சொல்லு. ஆம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இன்னைக்கு ஒன்றை பார்த்து அதான் சொல்றார், ஆம் அல்லது இல்லை. ஆம் என்றால் சொன்னால் நிச்சயமாக உனக்கு சுகம் அவனுக்கு கிடைத்தது போல உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை அற்புதமாய் வழி நடத்துவார், உன்னை உயர்த்துவார். நீ தனிமையா இருக்கலாம், யாரும் இல்லாமல் இருக்கலாம், வல்லமை உள்ள தேவன் இன்னைக்கு உன்னை அழைக்கிறார். அவரை நோக்கி பார். கோடான் கோடி ஜனங்கள் உன் முன்னால கண்ணு முன்னால இருக்காங்க, உன்னை சுத்தி இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. யாருக்காவது ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாயா? யாருக்காவது ஆண்டவருடைய சத்தியத்தை நீ விளக்கினாயா? இயேசு நேசிக்கிறார் கூட சொன்னாயா? ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். நீ அதை செஞ்சு ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வழி நடத்துவார். என் வாழ்க்கையில் அதை காண்பித்த ஆண்டவர் இன்னைக்கு தனிமையில் இருக்கிற உங்களை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார், உங்களோடு பேசும்படியாக வந்திருக்கிறார். அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் பிரார்த்திக்கிறேன். ஒரு விஷயம் எல்லாரும் எந்திரிச்சு கொள்ளலாமா? இல்லைன்னா முழங்கால் அன்பின் பரலோக தந்தை, இத்தனை திரளான ஜனங்கள் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த ஆலயத்தில் வந்திருக்காங்கப்பா. நீங்க அவங்க கூட பேசுங்கப்பா. இந்த மக்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக, உலகத்தை பார்க்காதபடி உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கிருபையை அருளுங்கப்பா. இயேசுவே, ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, சிறியவர்களை தொடுவீராக, வாலிபர்களை தொடுவீராக, வயதிவர்களை தொடுவீராக, ரிட்டர்டானவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, நீர் காட்டுற பாதையில நடக்கிறதுக்கு நீர் உதவி செய்வீராக. பலனற்றவர், தடித்து விடப்பட்டவர் புலம்புகிறியா? ஞானம் புலம்புறியா? கதறியா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் மகளே உன் கூட இருக்கிறேன், மகனே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. தயவு செய்து அவரை நோக்கிப்பா. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒப்புக்கொடு. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக தேவ வல்லமை உன் மேல இறங்குவதாக. அன்பின் கரம் உன் மேல வைக்கப்படுகிறது. இயேசு உன் அருகில் இருக்கிறார், உன் பக்கத்துல தான் இருக்கிறார். நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு வல்லமை தருவார், உன் பலவீனத்தில் உதவி செய்வார். நீ தனிமை அல்ல, இயேசு உன் கூட இருக்கிறார். அன்பின் பரலோக தந்தை, நீர் எல்லாரையும் தொட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய வல்ல கரம் ஒவ்வொருவர் மீது வைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் இவர்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படியாக செய்வீராக. இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்ல கரந்துகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.